அந்த மக்கள் அதாவது நான் முஸ்லீம் வந்துடுறாங்க. அப்போ அந்த சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு எவ்வளவு ஈஸியா ஒரு வழிவகை பண்ணிட்டாங்க பாருங்க. பண்ணி இந்த சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாம அந்த வாரியத்தினுடைய எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் யாருன்னு கேட்டாக்கா ஒரு டிஆர்ஓ ரேங்க்ல இருக்கிறது ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் இருப்பாங்க. ஆனா அந்த எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் முஸ்லீமா இருக்குன்னு சொல்லி அந்த சட்டம் இருக்கு. அந்த முஸ்லீம் அதையும் அதை நீக்கிட்டு அது யார் வேணா இருக்கலாம். இப்போ எக்ஸிகூட்டிவ் ஆபீசரா அப்போ ஒரு முஸ்லீம் தன் உணர்வு இருந்தாதான் அது வகுப்பு வந்து உணர்வு இருக்கும். இப்போ ஒரு இந்துவை கொண்டாந்து ஒரு அது பாசிச ஒரு சிந்தனை சித்தாந்தத்தை கொண்டாந்து நெத்த வச்சாக்கா அந்த சொத்துக்கள்லாம் அபகரிக்குமான சூழ்நிலை கண்டிப்பா உண்டாகும். அதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த பாஜக அரசு அது சிஏஏ கொண்டாந்தாங்க, பாபர் மசூதி அடிச்சாங்க, காஷ்மீரை ரெண்டா உடைச்சாங்க. அதாவது இப்போ வக்ஃப் வாரிய சொத்துக்களை முஸ்லிமுடைய சொத்துக்களை அபகரிக்க வந்துட்டாங்க. இப்போ அது போல பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து அது இப்போ எங்கெல்லாம் வந்து அது ஒன்றும் இல்லை, மணிப்பூர் எடுத்துங்களேன். மணிப்பூரில் வந்து கலவரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கலவரம் நடக்கும் பொழுது இங்கே நம்ம வந்து நான் கேட்டாக்கா முதல்ல இந்தியாவிலேயே வந்து மணிப்பூரில் வந்து கலவரத்தை வந்து நடக்குது ஆர்ப்பாட்டம் நடத்திய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான். நம்ம வெள்ளூர் கூட்டத்தில் தலைவர் தலைமை நடத்தணும் நம்ம அந்த ஆர்ப்பாட்டத்தை. அப்போ வந்து அந்த இணையதளம் முடக்கப்பட்டிருந்தது மணிப்பூரில். அதாவது நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தி ஒரு மாதம் கழிச்சு தான் அந்த ரெண்டு மணிப்பூர் வந்து நம்முடைய சகோதரிகளை நிறுவனம் அடைச்சி கொண்டு வராங்க. அது நம்ம தலைவர் வந்து இந்த உலகத்துக்கு இந்த மணிப்பூர் கலவரத்தை கொண்டாந்த பிறகுதான் ஒரு மாதம் கழிச்சு தான் மிகப்பெரிய ஒரு நாடு முழுக்க அந்த கலவரத்தை பற்றி தெரிய வருது. இப்படி அது மட்டும் இல்லை, அது மணிப்பூர்ல நமக்கு நாங்கள் இயக்கங்குதா, மணிப்பூர்ல நமக்கு வந்து அங்கே வந்து நம்முடைய கொடி பறக்குதா, அங்கே நம்முடைய ஆட்சி நடக்குதா, ஒன்றும் கிடையாது. ஆனால் எங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய தலைவர் நம்முடைய ஏச்சி தமிழ் மட்டும்தான். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லேட்டஸ்டாக அது சமீப காலம் பார்த்துருப்பீங்க. தலைவர் அவர்கள் வந்து ஒருத்தர் கேட்டார், தலைவர் வந்து வேங்க வயலுக்கு போனாரான்னு கேட்டார். தலைவர் வேங்க வயலுக்கு போனான்னு கேட்டார். முட்டாளே முதல்ல வந்து அது வேங்க வயலுக்கு போயிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் தலைவர் தலைமை நடந்தது. வேங்க வயலில் வந்து அதாவது நம்முடைய கட்சியை சார்ந்த தோழர்கள் மருத்துவ பரிசோதனை செஞ்சாங்க. எல்லாம் அனைத்து குடும்பத்தாருக்கும் அனைத்து நபர்களுக்கும். அது இப்போ வந்து ஏன் இப்போ நீ கேட்க முடியும் தானே, எடப்பாடி பழனிசாமியா வேங்க வயல் போடணும்னு கேளு, ஏன் ஆக்டர் விஜய் வேங்க வயல் போடணும்னு கேளு, ஏன் வந்து அண்ணாமலை வேங்க வயலுக்கு போகணும்னு கேளு, ஏன் தலைவர் பேர் சொல்ல தலைவர் ஏன் வேங்க வயல் போகணும்னு கேட்கணுமா? அதனால தோழர்களே கண்டிப்பாக இந்த சட்டம் திரும்ப பெற வரைக்கும் தலைவர் தலைமையில வந்து விடுதலை சிறுத்தைகள் என்றும் ஓயாமல் போராடும் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் பாபா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திராவிட முஸ்லிம் மறுமலர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் PK துராப் அவர்களை கண்டன உரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய விடுதலை சிறுத்தைகளின் சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய எழுச்சி தமிழரின் சொல்லுக்கு இணங்க இந்த நிகழ்ச்சி வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் எங்கும் தமிழ் மாநிலங்களில் மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் வக்ஃப் சட்டத்தை இரவிலே திருடர்கள் திருடி இந்த நாட்டை சீரழிவுக்கு கொண்டு செல்கின்றார்கள் ஆளும் கட்சி. இதை எதிர்த்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் முதல் முறையாக நம்முடைய எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். என் அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமியர்களிடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் போன்ற கட்சிகள், விடுதலை சிறுத்தைகளின் கட்சிகள் அனைவரும் நம்முடன் கூட்டணி வைத்து தேர்தல் நேரத்தில் வாக்குகளை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். இதில் அதிகப்படியான விசுவாசமாக இருப்பது யார் என்று சொன்னால் அண்ணன் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நீலக்கொடியில் நீலமும் சிவப்பில் நடுவிலே ஒரு ஸ்டார் இருக்கிறது அல்லவா? இதற்கு ஒரு காரணம் உண்டு. விடுதலை சிறுத்தைகளில் அந்த ஸ்டார் அரசியல் சூப்பர் ஸ்டார்
நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் இந்த வக்பு சட்ட திருத்தத்தில் அண்ணன் அவர்களுக்கு நான் திராவிட முஸ்லிம் உலகமெங்கும் வாழக்கூடிய திராவிட முஸ்லிம்களின் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு இந்த பெயர் சூட்டுகிறேன். இந்த நல்ல நேரத்தில் எங்களை வக்போடு திருத்த சட்டம் போட்டாலும் சரி, ஒழுக்கங்கெட்ட சட்டங்கள் போட்டாலும் சரி, இரவில போட்டாலும் இரவு தூக்கத்தை விட்டு போட்டாலும் சரி, நாங்கள் மசைய மாட்டோம். அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு அவருடைய பேரன்களில் என்னுடைய தங்க சூப்பர் ஸ்டார் திருமாவளவன் அவர்கள் இந்தியாவெங்கும் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை பெருமைப்படுத்தி நான் கூறவில்லை, அவரை பற்றி அனைவரும் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆந்திராவிலே, கர்நாடகத்தில், தமிழகத்தில், பெங்களூர் என்று சொல்லக்கூடிய, கேரளா என்று சொல்லக்கூடிய மாநிலங்களில், இந்தி போன்ற வடநாட்டுகளிலும் எங்களுடைய தலைவரை இன்றைக்கு உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவரை எதிர்த்து தலித்களுக்கு நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்களும் அவரை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் என்று சொன்னால், அனைவரும், நான் சொல்லக்கூடிய அனைவரும் திராவிட கட்சிகள் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பிஜேபிக்கு, பாசிச அரசுக்கு தொடர்பு இருக்கிறது, கள்ள தொடர்பு. எங்கள் தலைவன் அவர்களிடத்தில் இல்லை, திருமாவளவன் தலைவர் அவர்களிடத்தில் இந்த கள்ள தொடர்பு கிடையாது. அவரிடத்தில் அனைவரும் தலைவர் அவர்களிடத்தில் வந்து இந்த பாஜக போன்ற துணை கட்சிகள், இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் அனைவரும் இங்கே எதிர்பார்க்கின்றார்கள் விசிக வந்துவிடும் என்று. வந்துவிட்டால் முடிந்து விட்டது. வந்துவிட்டால், பிஜேபியில் இணைந்து விட்டால் தமிழகம் முடிந்து விட்டு அழிந்து விட்டது. அவர் ஒருவர் மட்டும்தான் எனக்கு தெரிந்து போராடி கொண்டிருக்கின்றார். யாருக்காக? தலித் மக்களுக்கு அல்ல, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தலித்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் அவர் போராடி கொண்டிருக்கின்ற இந்த காரணம் வயிறு எரியுது. இன்ஜின்ல பாத்தீங்கன்னா வெளியே கார்ல வயிறு எரியும், உள்ள கூலா உட்கார்ந்துட்டு வராங்க, கூலா உட்கார்ந்துட்டு ஏசியில வருது நம்ம தலைவர் திருமாவளவன். வயிறு எரிஞ்சு கொண்டிருக்கிறது வந்து யாரு? பாசிச சக்திகள். இன்றைக்கு 8ஆம் தேதி ஆரம்பிச்சது தலைவர் தான். இதற்கப்புறம் எல்லாரும் தனித்தனியா முஸ்லீம்களை கூப்பிட்டு தொப்பிங்களை போட்டு, தலைவர் தொப்பி போடுறது கூட குறை சொல்றான், தலைவர் நோன்பு வைக்கிறது குறை சொல்றான். ஆனால் எங்கள் தலைவர் போடுகின்ற தொப்பி இஸ்லாமியர்களுடைய உள்ளத்தை அணுகிறார். அதிகாலை 3 மணிக்கு நாங்க நோன்பு வைக்கிறவங்க 4:30 மணிக்கு கரெக்டா டைம் பார்த்து எந்திரிக்கிறோம், 4:50 சாப்பிடுறோம். 3 மணிக்கு எந்திரிக்கிறார். இங்க இருந்து பயணம் செய்து வரக்கூடிய கட்சிக்காரர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து தலைவர் அவங்களோடு நோன்பு வைக்கிறாங்க. யார் வைக்கிறாங்க? தொப்பி போட்டுக்கிட்டு நீ இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறீங்களே, என்ன பண்றீங்க? நீங்க நோன்பு வைக்கிறீங்களா? எதுக்கு திருமாவளவன் சார் நோன்பு வைக்கிறாரு? எதுக்குடா வைக்கிறாரு? இறை எச்சங்களில் ஒரு அச்சம் நோன்பு. எல்லாருக்கும் உண்டானது நோன்பு, எல்லா மதத்திலும் நோன்பு இருக்கு. அவர் எங்களோட ஷேர் பண்றார். இன்னைக்கு எதனால இவ்வளவு இஸ்லாமியர்கள் இங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் மட்டும் விட்டு விடவில்லை, தலைவர் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை. ஏன் இத்தனை முஸ்லிம் கட்சிகள் இயக்கங்கள் இருக்குது? பல கட்சிகளும் பல இயக்கங்களை நான் உருவாக்கியதில் நான் ஒரு பங்கு வகித்திருக்கிறேன். இன்று இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு துராபுதீன் என்று சொன்னால் நான் ஒரு பில்லர். ஆனால் அங்கே வந்து திராவிட முஸ்லிம் என்று ஆரம்பித்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்கள் அவர்களுடைய முன்னிலையில் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது, பாம் பிளாஸ்ட் பண்றாங்க. லேண்ட்லெஸ் கம்யூனிட்டி, முஸ்லிம்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, ப்ராப்பர்ட்டி கொடுக்க கூடாது என்று லேண்ட்லெஸ் பண்றாங்க. அந்த லேண்ட்லெஸ்க்கு தான் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு இந்த பாசிச சக்திகள் இரவில இந்த புரோகிராம் போட்டிருக்காங்க, வக்பு திருத்த சட்டம். இதை வக்போட அபகரிச்சிருக்காங்க. இன்னைக்கு தலைவர் அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டு வருகிறார். அவருடைய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஜெய் பீம், அல்லாஹு அக்பர். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளருமான அருமை சகோதரர் SS பாலாஜி அவர்கள் கண்டன உரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். கரவொலி எழுப்பலாம்ல?
சட்டமன்ற உறுப்பினர் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் வழித்தோன்றல் மேன்மைமிகு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் உள்ளிட்ட கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே, தோழர் பாபு அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதிலே மிகப்பெரிய பங்காற்றியிருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை செயலாளர் அண்ணன் பாலசிங்கம், சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் உள்ளிட்ட மாவட்ட செயலாளருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன். பாஜகவினுடைய பாசிச நடவடிக்கைகள் இது ஒன்றும் முதல் முறை கிடையாது. அதே போன்று அந்த பாசிச நடவடிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் குறிப்பாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் நாம் எதிர்த்து போராடுவது என்பதும் புதிது கிடையாது. ஆனால் அதிலே மிக குறிப்பிடத்தக்க ஒரு நிலை என்னவென்று பார்த்தால், எப்போதெல்லாம் இது போன்ற பாசிச நடவடிக்கையை பாஜக முன்னெடுக்கிறதோ அப்போதெல்லாம் எதிர்ப்பது என்பதை விட முதலில் எதிர்ப்பு குரலை பதிவு செய்வது நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள்தான். சென்னையிலே இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்திய பெருமை கட்சி விடுதலை கட்சி. இன்றைக்கு அரசு புதிதாக ஒரு ஆர்ப்பாட்ட திடலை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறது. அதிலும் நாம் தான் முதலில் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்பது ஒரு சட்டத்தை திருத்துவதற்கான அனைத்து வகையிலான உரிமையும் ஒரு அரசுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்கிறது. அது அரசமைப்பு சட்டத்திலே அதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சட்ட திருத்தம் வருகிறது என்று சொன்னால் ஒரு சட்டத்திலே இருக்கக்கூடிய சில பிரிவுகள் அந்தந்த கால சூழலுக்கு ஏற்றாற்போல் மாற்ற வேண்டிய தேவை இருக்கும். அதனால் சட்ட திருத்தங்கள் பொதுவாக வருவது என்பது ஒரு இயல்பான நடைமுறை. ஆனால் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திருத்தங்கள் என்பது பெயரளவிலே அது திருத்தம் என்று சொன்னாலும் கூட ஒட்டுமொத்தமாக வக்ஃபு சொத்தினுடைய அல்லது வக்ஃபு சொத்து நிர்வாகத்தினுடைய அந்த கட்டமைப்பையே தகர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியருடைய சொத்துக்களை நிர்வகிப்பதற்கான சட்டம் வக்ஃபு சட்டம் என்று சொன்னால், இந்துக்களாக அறியப்படுகிறவர்கள் அல்லது இந்து கோயில்களுடைய சொத்துக்களை நிர்வகிப்பதற்கென்று இந்து இருக்கிறது. ஒரு கேள்வி எழும், முழுமையாக நிர்வகிக்கிறது அரசு நிர்வகித்த நபர்களை கொண்டு அவர்களாக அதில் நியமிக்கப்படுகிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது வக்ஃபு சொத்திலே ஏன் அதை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு கேள்வி இயல்பாக சில பேருக்கு எழக்கூடும். ஆனால் அடிப்படையில் வக்ஃபு சொத்திற்கும் இந்து சமய அறநிலைத்துறை சொத்துக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறது. சமய அறநிலை சொத்துக்களை பொறுத்தவரை அந்தந்த காலத்தில் ஆண்ட மன்னர்கள் உருவாக்கி வைத்தது என்று சொன்னால் அரசு உருவாக்கி வைத்தது. அன்றைக்கு மன்னராட்சியாக இருந்தது, இன்றைக்கு மக்களாக மலர்ந்திருக்கிறது. அன்றைக்கு மன்னர்கள் கையிலே அந்த நிர்வாகம் இருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு மக்களாட்சி என்று இருக்கக்கூடிய அரசு கையிலே அந்த நிர்வாகம் இருக்கிறது. ஆகவே அறநிலையத்துறை இந்து சொத்துக்களை நிர்வகிக்கிறது என்பது வெகு இயல்பானது, நியாயமானது, சட்டத்திற்கு உட்பட்டது. ஆனால் அந்த வக்ஃபு சொத்தை பொறுத்தவரை மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டு, மதத்தின் மீது ஈடுபாடு கொண்டு பலருக்கும் பலன் பெற வேண்டும் என்கின்ற நிலையிலே தனிநபர்கள் எழுதி கொடுத்த அல்லது விட்டுக் கொடுத்த சொத்துக்களை நிர்வகிப்பதுதான் இந்த வக்ஃப். எனவேதான் இதிலே எந்த வகையிலும் பிற மதத்தினர் உள்ளே வரக்கூடாது அல்லது அவர்களுக்கான நிர்வாக ஆளுமை என்பதிலே எந்த சிக்கலும் வரக்கூடாது என்று நாம் இன்றைக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இங்க தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கோயில், ஒரு பெருமாள் கோயில். அந்த பெருமாள் கோயிலில் ஒருத்தர் அரங்காவலரா தமிழ்நாடு அரசு நியமனம் செய்கிறது. நியமனம் செய்யப்பட்டவருடைய பெயர் நாசர். இப்ப நம்முடைய முதலமைச்சருடைய பெயர் ஸ்டாலின் என்று இருக்கிறது. அது வெகு இயல்பாக கிறிஸ்துவர்கள் வைக்கக்கூடிய ஒரு பெயர். அது போன்ற பல பேர் அடையாளங்களாக பெயர்களை வைப்பார். அது போன்ற ஏதோ நாசர் என்று அவர் வைத்திருக்கிறார். உடனேயே பாஜகவில் இருந்து எச் ராஜா போன்றவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். எப்படி நீங்கள் பெருமாள் கோயிலிலே போய் ஒரு இஸ்லாமியரை அரங்காவலராக நியமிப்பீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனால் அதே பாஜக தான் இன்றைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் அதிலே பங்கு பெறலாம் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக
இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த சட்டம் என்பதால் தான் இதை ஆரம்பத்திலிருந்தே மிக கடுமையாக நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பாராளுமன்றத்திலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, எல்லா இடங்களிலும் இதற்கான எதிர்ப்பு குரலை பதிவு செய்திருக்கிறார். இல்ல மிக குறிப்பாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அளவில் ஆட்சியிலே இருக்கிறது என்று சொன்னால், எதிர்க்கட்சியிலே இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கிறது. இந்தியா கூட்டணி என்று ஒன்றை நாம் கட்டமைத்திருக்கிறோம். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் பல மாநிலங்களிலே வலிமையான இடத்திலே இருக்கிறது. சில பேர் ஆளும் கட்சியாக இருக்கிறார்கள், சில பேர் எதிர்க்கட்சி என்கின்ற முன்னிலை வரிசையில் இருக்கிறார்கள். இவ்வளவும் இருந்தாலும் கூட இன்றைய அரசியல் சூழலில், இன்னும் சொல்ல போனால் கடந்த 10 ஆண்டுகளாக பிஜேபி அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் அல்ல, அதற்கு முன்பாக இருந்தே கூட தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்கான அச்சுறுத்தலாக, அரசியல் ரீதியாக என்பதை விட கருத்தியல் ரீதியாக மிகப்பெரிய அச்சுறுத்தலாக கருவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தான். இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் தோன்றி இருக்கிறார்கள், எத்தனையோ கருத்தியலை நாடு முழுவதும் பரப்பி இருக்கிறார்கள் அல்லது அதை விதைத்து இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய அரசியல் களப்பணியில் தொடர்ச்சியாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியல் ஜனநாயக கருத்தியல் என்று சொன்னால், புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்தியலுக்கு எதிரான கருத்தியல் சனாதன கருத்தியல் என்கின்ற பொழுது அந்த சனாதனத்தை முழுமையாக வேறறுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அந்த சொல்லையே கூட கொண்டு போய் மிக எளிய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய பிரச்சாரத்திற்கு பின் தான், அல்லது அவருடைய கருத்தியல் விதைத்தலுக்கு பிறகுதான் எத்தனையோ சொல்லாடல்கள் அந்த கோட்பாட்டிற்கு, அந்த கருத்தியலுக்கு இருந்தாலும் கூட பிராமணியம் என்றார்கள், பிராமணத்துவம் என்றார்கள், இந்துத்துவம் என்றார்கள். எல்லாம் கூட அதை சனாதனம் என்கின்ற அளவிலே இன்றைக்கு தேசம் முழுவதும் அதனுடைய கொடுமைகளை தோலுறுத்தி காட்டுகின்ற பணியிலே நம்முடைய தலைவர், மகத்தான தலைவர் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார். இங்கே தோழர் பாபு பேசும்பொழுது கூட குறிப்பிட்டார், வேங்கை வெயில் போன்றவைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி குரல் கொடுத்தாலும், போராடினாலும், எத்தனையோ முயற்சிகளை முன்னெடுத்தாலும், சட்டமன்றத்திலே பேசினாலும், வேங்கை வயலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன செய்தது என்கின்ற கேள்வியை சில அற்பர்கள் முன்வைக்கிறார்கள். அவருடைய பார்வையில் வேங்கை வயலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டும் என்பதே மிகப்பெரிய ஒரு அவமானம் அவர்களுக்கு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேங்கை வயலுக்கும் குரல் கொடுக்கிறது. இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக போராடுகிறோம் என்று வேஷம் போட்டுக்கொண்டு சமூக மக்களை ஏமாற்றிக் கொண்டவர்களுக்கு மத்தியிலே நாடாளுமன்றத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று பிஜேபி உலுக்கி கேட்கக்கூடிய ஒரு தலைவராக, அனைவருக்குமான தலைவராக நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இத்தகைய சூழலே தான் இன்றைக்கு வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை நாம் எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். பல்வேறு நிலைகளில் பல்வேறு போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாம் முன்னெடுத்திருக்கிறோம். அந்த பல போராட்டங்களில் அதற்கான முதல் அடித்தளத்தை அமைத்து அது தகர்ந்து போகின்ற அளவிற்கு அந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை கொண்டு போகின்ற வேலையை செய்யக்கூடியவர் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். எத்தனையோ போராட்டங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த போராட்டங்களில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் நடத்துவார்கள், அதில் முழக்கங்கள் எல்லாம் போடுவார்கள். அப்படி முழக்கங்கள் எல்லாம் போடுகின்ற பொழுது அந்தந்த தலைவர்கள் கையிலே ஒரு பேப்பரை வைத்துக் கொண்டு அதில் இருக்கக்கூடிய முழக்கங்களை முழங்குவார்கள், திருப்பி சொல்லுவாங்க. இங்க கூட யாரோ டைப் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க தலைவர் எழுச்சி தமிழர் கிட்ட. இப்படி பார்த்தாரு கொஞ்ச நேரம், அப்புறம் அதை மடிச்சு கையில வச்சுக்கிட்டார். அவர் போட்ட முழக்கம் ஒண்ணு கூட அதுல இருந்த முழக்கம் கிடையாது. இது எப்படி இந்த முழக்கம் அவரிடத்தில் வருகிறது என்று சொன்னால், எழுதி வைத்தோ பிறர் சொல்லி வைத்தோ யாரோ பின்னாடி இருந்து டப்பிங் கொடுத்தோ வாய்ஸ் கொடுத்தோ பேசுறவர் தலைவர் எழுச்சி தமிழர். அவருடைய உள்ளத்தில் இருந்து, உணர்வில் இருந்து, ரத்த நாடி நாளங்கள் எல்லாம் ஊறி போய் இருக்கக்கூடிய கொள்கை கருத்தியல் கோட்பாட்டோடு பேசக்கூடிய ஒரு மகத்தான தலைவரான எழுச்சி தமிழர். தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம், அவர்கள் எத்தனையோ கொள்கைகளை பேசலாம், கருத்தியலை பேசலாம். ஆனால் அந்த கருத்தியல் மீதும் கொள்கையின் மீதும் அவர்களுக்கு உண்மையான நம்பிக்கையும் பற்றும் உண்மையிலேயே இருந்தது என்று சொன்னால்தான் தலைவர் எழுச்சி தமிழர் போட்ட முழக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள். அந்த முழக்கத்தில், அந்த குரலில் இருந்த வீரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள். இதெல்லாம் எப்படி வருகிறது? யாருன்னா சொல்லி கொடுத்து இது இப்படி பண்ணுங்க, இப்படி ஃபைட் பண்ணுங்க, இப்படி சண்டை போடுங்க, இல்ல இப்படி நடந்து போங்கன்னு சொல்றது அதெல்லாம் இல்ல. அது வெகு இயல்பாக அவர் ரத்தங்களில் நாளங்களில் ஓடக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற மகத்தான மனிதரின் கருத்தியல் கோட்பாட்டை உள்வாங்கித்தான் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில். எத்தனையோ போராட்டங்களை நாம் முன்னெடுத்து வென்றிருக்கிறோம். இதிலும் நாம் வெற்றி காண்போம். தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம். நாட்டை தலைகீழை புரட்ட தோழமை போற்றுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்பீம். ஹலோ, அண்ணன் எஸ் பாலாஜி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் கண்டன உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம்.
நமது தலைமுறை போர் புரியட்டும் என்கிற முழக்கத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் ஒடுக்குமுறைக்கும் சனாடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் சிறுபான்மை மக்களின் நலன்களை பொசுக்குகிற வகையில் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற வக்பு வாரிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற முழக்கத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினை ஒருங்கிணைத்திருக்கிற சீரும் சிறப்புமாக ஒருங்கிணைத்திருக்கிற அன்பு சகோதரர் மாவட்ட செயலாளர் சாரநாத் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தோழர் பாலசிங்கம் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே, சக சட்டமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய தோழர் பனையூர் பாபு அவர்களே, அருமை தோழர் SS பாலாஜி அவர்களே, நன்றி உரையாற்றவிருக்கிற சேப்பாக்கம் வெங்கடேசன் அவர்களே, நிறைவாக கூவம் நதிக்கரை ஓரத்தில் கூடியிருக்கிற சிறுத்தைகள் மத்தியில் கோபத்தை பதிவு செய்யவிருக்கிற, நீதியின் கோபத்தை பதிவு செய்யவிருக்கிற மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திடுமென இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்று கடலூரிலே போய் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்சி தலைமை எனக்கு பணித்திருந்தாலும் கூட சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே ஒரு சிறப்பு விலக்கு கேட்டு நான் சட்டப்பேரவை கூட்டத்திலே இருந்தேன். ஆயினும் நீங்கள் அங்கே சட்டமன்றம் நடக்கிறதா அல்லது இங்கே சட்டமன்றம் நடக்கிறதா என்று தெரியாத அளவிற்கு, அதைவிட இதுதான் ரொம்ப பவர்ஃபுல். ஏனென்றால் பல்வேறு விஷயங்களை இன்று இந்தியாவிற்கு திசை வழி காட்டக்கூடிய தலைவராக அண்ணன் திருமா அவர்கள் இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன். நம்முடைய துரும்பர் விடுதலை இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்த நம்முடைய தலைவருடைய நண்பரும் ஒரு ஆகச்சிறந்த சமூக செயல்பாட்டாளருமாகிய அருட்பணி வளனவர்கள் இன்று காலை அதிகாலை மரணமடைந்து விட்டார் என்கிற செய்தி கிடைத்திருக்கிறது. ஆகவே தலைவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் நான் செஞ்சிக்கு போய் மாலை 4 மணிக்குள்ளாக அந்த கொள்ள வேண்டும் இருக்கிறது. போய் அந்த அடக்கத்தில் உங்கள் சார்பாக தலை அணிவிக்க வேண்டியிருக்கிறேன். இந்த தலைவர் பேசுகிறார்கள், நான் இல்லை. நாடாளுமன்றத்திலே தலைவர் எதை பேசினார், எவ்வாறு ஒரு அந்த தொகையிலே சிங்கத்தை போல தலைவர் எவ்வாறு கர்ஜித்தார் என்பதை நாம் அறிவோம். அதே போலவே சட்டமன்றத்திலும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வக்பு திருத்த சட்டம் நாடாளுமன்றத்திலே அறிமுகப்படுத்துவதற்கு 2 நாட்களுக்கு முன்னதாகவே அதை அறிமுகப்படுத்தக்கூடாது, அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்கிற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றி அதை நாடாளுமன்றத்திற்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார்கள். மாநில அரசுகளின் கருத்தை எந்த வகையிலும் கேட்பதற்கு பாஜக அரசு தயாராக இல்லை. சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதிலே குறியாக இருக்கிறது. சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதால் என்ன நன்மை என்கிற ஒரு கேள்விக்கு மாத்திரம் பதிலை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்து விடுகிறேன். இஸ்லாமியர்களை ஒடுக்குவதோ, இஸ்லாமியர்களுடைய நலன்களை பிடுங்குவதோ, இந்த வக்பு சொத்தில் இருக்கக்கூடிய சில சொத்துக்களை சூறையாடுவதோ பாஜகவின் நோக்கம் அல்ல. உண்மையில் பாஜக இந்துக்கள் என்று அறியப்பட்டிருக்கிற ஒரு பெரும்பான்மை மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய பொருளாதார யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய எல்லா வளங்களையும் நலன்களையும் அது சூறையாடி கொண்டிருக்கிறது. அவ்வாறு சூறையாடி கொண்டிருக்கிற பாஜக மீது நம்முடைய கோபம் திரும்பி விடாமல்
நம்மை திசை திருப்புகிற ஒரு முயற்சி தான். எப்பொழுதும் சிறுபான்மையினருடைய நலன்களை பறித்து அதற்கு எதிரான போராட்ட களங்களை உருவாக்கி இன்று தேசத்தினுடைய மையமான பேசுபடு பொருள் என்னவாகி இருக்கிறது என்று சொன்னால், இன்று வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு என்கிற பேசுபடு பொருளாக மைய நீரோட்ட பிரச்சனையாக சிறுபான்மை பெரும்பான்மை மக்களுடைய பிரச்சனை கொண்டு வந்து நிறுத்துவதுதான் பாஜகவினுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. உண்மையில் என்ன நடக்கணும்? நான் எண்ணி பார்க்கிறேன், ஒரே ஒரு துப்புரவு பணியாளர் கூட இனி அரசு பணிக்கு வரவே முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய அது தொடங்கினதே, அதனுடைய உயிரே, அதனுடைய ஆற்றலே எங்கிருந்து வருது? அது நம்முடைய ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு வந்து எவ்வளோ அந்த பிரச்சனைகள் இருந்தால் நம்ம வந்து இந்த கட்சியை உருவாக்குறோம். மதுரையில் மகத்தான தலைவர், நம்முடைய வரலாற்று தலைவர் அண்ணன் அங்கே வந்து தல்லாகுளத்தில் இருந்து பணியாளர்களை தொடங்குகிற சமயத்தில் இந்த எஸ்எம்பி காலனின்னு சொல்லிட்டு இந்த துப்புரவு பணியாளர்களாக நிரம்பி வழியக்கூடிய அந்த பகுதி தான் அண்ணனுக்கான ஒரு தாய்மடி மாதிரி இருக்கும். இன்றைக்கும் அங்கே போனீங்கன்னா வந்து தலைவருடைய அடையாளம் தான் எல்லா இடங்களையும் இருக்கும். இப்போ அப்படிப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு வலுவான இயக்கம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் அதனால் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு துப்புரவு பணியாளர் கூட இனிமேல் வந்து நீங்கள் வந்து அரசு பணிக்கு வர முடியாது. ஏன்னா ஒன்றிய அரசு இந்த நெருக்கடியை தருகிறது. இது நம்முடைய மாநிலத்தில் மட்டும் இல்லை, நம்ம மாநிலத்தில் மட்டும்னா பரவாயில்ல, எல்லா மாநிலத்திலையும் இந்த நெருக்கடியை கொண்டு போய் நிப்பாட்டுது. ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாக எல்லா அரசு பணிகளையுமே காலி பண்ணி எல்லாத்தையுமே அவுட் சோர்சிங். அதாவது சூத்திரர்களோ அதுக்கு நிலையில் அடுத்த நிலைக்கூடிய அவர்ணத்தாரோ கோவிலுக்குள்ள வரக்கூடாதுங்கிறது தீண்டாமை அப்படின்னா, ஆலயத்திற்குள் நுழையக்கூடாது என்பது தீண்டாமை என்று சொன்னால் அரசு பணியில் நுழையக்கூடாது என்பதும் தீண்டாமை தானே. இனிமேல் 4th கிரேடில் இருக்கிற யாருமே வந்து நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வரவே முடியாது. எல்லாமே அவுட் சோர்சிங் அவுட் சோர்சிங் அவுட் சோர்சிங். எங்கள் அப்பா வந்து ஒரு எம்என்ஏவாக இருந்தவர். இந்த எம்என்ஏனா கம்பவுண்டர்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த எம்என்ஏ பதவியிலிருந்து எல்லா பதவிகளையும் வந்து மல்டி பர்பஸ் ஒர்க்கர்ஸ்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் அவுட் சோர்சிங் பண்ணிட்டாங்க. எல்லாமே அவுட் சோர்சிங். ஸ்கேவெஞ்சர் அப்படிங்கிற கேட்டகரி இல்லை. இப்படி எடுத்து பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ஒடுக்குமுறைகளும் சுரண்டலும் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கான எவ்வளோ விஷயங்களும் நம்ம மேலே வந்து திணிக்கப்படுது. எல்லாத்தையும் திசை திருப்பி கொண்டாந்து சிறுபான்மை தலைவர் சொல்லுவார், சிறுபான்மை மக்களை சீண்டுவதும் அதையே காரணம் காட்டி பெரும்பான்மை மக்களை தூண்டுவதும் தான் வந்து பாசிசத்தினுடைய இலக்கணமாக இருக்குன்னு நம்முடைய தலைவர் சொல்லுவார். அந்த வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிறுபான்மை மக்களுக்கு ஏதோ நம்மலாம் ஆதரவாக இருக்கிறோம் பாருங்க, சிறுபான்மை மக்களே நீங்கள் எல்லாம் ஒடுக்கப்படுகிறீர்கள் பாருங்க, நாங்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. உண்மையிலே அவன் நம்ம பாக்கெட்டில் விட்டு தான் திருடிக்கிட்டு இருக்கான். நம்முடைய கவனத்தை திசை திருப்புறதுக்காக சிறுபான்மை பெரும்பான்மை பிரச்சனையை இங்கே வந்து தொடர்ந்து லைவில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் இங்கே பிரச்சனை. தேசத்தினுடைய மிகப்பெரிய ஆபத்தான காலகட்டத்தில் நாடு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த தேசத்துக்கும் ஒரு கருத்தியல் திசை வழியை காட்டக்கூடிய தலைவராக மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்கள் சிறப்பான வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு உரையை இந்த மேடையில் அவங்க பதிவு செய்யவிருக்கிறாங்க. தலைவர்கிட்டயே அனுமதி கேட்டுக்கிறேன், உங்ககிட்டயே அனுமதி கேட்டுக்கிறேன். நான் அந்த துரும்பர்களுக்கு அவர் போராடி நம்முடைய கட்சி அந்த இயக்கத்தை வந்து அஃபிலியேட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் நம்முடைய கட்சியின் சார்பில் அங்கே போய் அகவணக்கம் செலுத்துறதுக்கு உங்ககிட்ட நான் அனுமதியை கேட்டு சட்டமன்றத்தில் முதல்வர் சொன்னாங்க. ஆளுநர் சாணம் அதை வரவேற்று பேசினார். நான் பாலாஜி வெளியே வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம RN ரவி அவர் என்ன பொறுப்பில் இருக்கார்? நல்ல பொறுப்பாச்சு. அவர் என்ன பொறுப்பில் இருக்கார்? RN ரவி என்ன RN ரவி நான் தான் கொஞ்சம் ஞாபகம் என்ன ஆகிறேன், என்ன பொறுப்பில் இருக்காரு? நீ தான் கரெக்டாக சொல்லுவார். சரி, அவர் வந்து நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்புகிற தீர்மானங்கள் எல்லாம் அவர் அதுக்கு ஒப்புதலே கொடுக்காம பிளாக் பண்ணி வச்சிருப்பார் இல்லையா? உச்சநீதிமன்றம் அவருக்கு ஒரு பெரிய கொட்டை போட்டு அவர் நிறுத்தி வச்ச 10 சட்ட மசோதாக்களும் அதுக்கு உச்ச நீதிமன்றமே அனுமதி கொடுத்து அது நிறைவேற்றப்படும் என்கிற அறிவிப்பை தந்திருக்கிறது. இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு பக்கத்தில் ஒடுக்குமுறை நிலைவிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சமும் தெரியுது. அந்த வெளிச்சத்தில் இந்தியாவை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெளிச்சமாக தலைவர் அண்ணன் திருமா இருக்கிறார். ஆகவே அவரது உரைக்கு வழிவிட்டு உங்ககிட்ட அனுமதி கேட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின் அவர்கள் கண்டன உரை ஆற்றுமாறு கேட்டு நேரத்தின் அருமை கருதி 12:40 ஆகிறது. ஆகவே தலைவர் விரைவாக முடிக்க வேண்டும்.
வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் எழுச்சி தலைவர் எழுச்சி இங்கே எழுச்சுரை ஆற்றிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அன்பு சகோதரர்களே, இந்த மேடையை, இந்த ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட செயலாளர்களே, ஒருங்கிணைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த வக்பு வாரியம் சட்டம் என்பது என்ன என்பதை நிச்சயமாக தலைவர் அவர்கள் அறிவித்த பொழுதே நாம் நன்றாக அறிந்திருப்போம். வக்பு என்றால் அறம் என்று பொருள், கொடுத்தல் அல்லது பெறுதல் என்று பொருள். இந்த நாட்டை ஆங்கிலேயருக்கு முன்பாக நிறைய இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ராசாக்கள் ஆண்டிருக்கிறார்கள், ராஜாக்கள். அப்படி ஆண்ட பொழுது அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக நிறைய அசையும் சொத்து, அசையா சொத்து, மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அதை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நிறைய மதங்கள் சார்ந்த நாடு, நிறைய மொழிகள் சார்ந்த நாடு, மதம், மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு என்று நிறைய நிரம்பிய இந்த ஜனநாயக நாடு தான் இந்தியா. இப்பொழுது இந்த பாசிச பாஜக அரசாங்கம் இந்த வக்பு வாரிய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு நெருக்கடியான சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறது. அன்னை சோனியா காந்தி அவர்கள் கூட இரவு 1 மணிக்கு நாடாளுமன்றத்திற்கு வந்து இந்த சட்டத்திற்கு எதிராக கையெழுத்திட்டு சென்றார்கள். இங்க இருக்கிற நிறைய ஆள்காட்டிகள் கூட ஒரு சிலர் போகவே இல்லை, ஒரு சிலர் ஆதரித்து கையெழுத்து போட்டார்கள், ஒரு சிலர் எதிர்த்து கையெழுத்து போட்டார்கள். ஆனால் இதனை வெகுஜன என்று கொண்டு வந்திருப்ப எழுச்சி தமிழர்கள் தான். சாதாரண மக்களுக்கு கூட வக்பு என்றால் என்ன என்று தெரியப்படுத்த வேண்டும். இந்த சொத்துக்களை இந்த பாஜக அரசு எப்படி எதெல்லாம் முடக்குகிறது என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்துக்களுக்கான இதே போன்ற சொத்துக்கள் இருக்கிறது, அதை இந்து அறநிலைத்துறை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல குருத்வா இருக்குதுங்களா, சீக்கியர்கள், அவர்களுடைய சொத்துக்களை அவர்கள் தான் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை இந்த பிஷப் பேரரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முதலாக இப்பொழுது இஸ்லாமியரை ஒடுக்குவதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இந்த பாஜக அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அடுத்து இது கிறிஸ்தவர்களுக்கும் நகரலாம். எனவேதான் தலைவர் அவர்கள் இதனை மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதனை வன்மையாக கண்டிக்கும் ஒரு ஆர்ப்பாட்டமாக இது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்க பர்தா போடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கடி வந்துச்சு. அதே போல சிஏஏ சட்டம் வந்துச்சு. இதெல்லாம் ஒவ்வொன்றா கொண்டு வந்து இப்ப அவங்களுடைய சொத்துக்களை கை வைக்கிறாங்க. அவங்கவுங்க சொத்துக்களை அந்தந்த மதத்தை சார்ந்தவர்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இதுல திடீர்னு எல்லாரும் உள்ள வரலாம் அப்படின்னு சொன்னா இது நாளைக்கு எல்லா மதத்துக்கும் இவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, எடுத்த உடனேயே பெரும்பான்மையா இன்னைக்கு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க இந்துத்துவ அந்த மதத்தை அங்க வச்சிருக்கோம், அந்த கையை அங்க வச்சிருந்தாங்கன்னா இது எப்படி எல்லாம் வெடிச்சிருக்கோம் அப்படின்றத அவங்க அறிஞ்சிருப்பாங்க. ஆனா ஒரு கொஞ்சம் மைனாரிட்டியா இருக்கிற இந்த இஸ்லாமியர்கள்ட்ட கை வச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் யாரெல்லாம் இந்த சமூகத்தில் பாதிக்கப்படுகிறார்களோ, அது மீனவர்களாக இருந்தாலும், அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு குரல் கொடுக்க முதல் தலைவராக, ஒற்றை தலைவராக தலைவர் எழுச்சி தமிழர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஆர்ப்பாட்டத்திலே அது அமையும் என்பதை கூறிக்கொண்டு நன்றி பாராட்டி நன்றி வணக்கம். ஜெய்பீம். துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷா நவாஸ் அவர்கள். வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய தலைமையில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எல்லா கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் வழிகாட்டக்கூடிய வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
யார் பாதிக்கப்பட்டாலும், யார் மீது ஒடுக்குமுறை நிகழ்ந்தாலும், யார் அடக்குமுறையை சந்தித்தாலும் அவர்களுக்காக போராடுகிற, வாதாடுகிற முதல் இயக்கம், முதல் குரல் நம்முடைய எழுச்சி தமிழரின் குரல் என்பது இன்றைக்கு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வக்பு வாரிய திருத்த சட்டம் ஏன் கொடூரமானது, கொடுமையானது, அது ஒரு அடக்குமுறையின் வடிவம் என்பதை நாட்டு மக்களுக்கு புரிய வைப்பதற்காக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு இதை வீதிக்கு இழுத்திருக்கிறார். அவர்கள் நாட்டு மக்களிடம் ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், ராணுவத்திற்கு அடுத்து, ரயில்வேக்கு அடுத்து இந்த வக்பு வாரியத்திற்குத்தான் இத்தனாயிரம் சொத்து இருக்கிறது, இவ்வளவு லட்சம் சொத்து இருக்கிறது, இது நியாயமா என்று ஒரு கருத்தை விதைக்கிறார்கள். ராணுவத்திற்கு அடுத்து, ரயில்வேக்கு அடுத்து உண்மையிலேயே வக்புக்குத்தான் சொத்து இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அதுவே முதல்ல பொய், அப்பட்டமான பொய். நாடாளுமன்றத்தில் கபில் சிபில் அவர்கள் 4 மாநிலங்களில் இருக்கக்கூடிய கோயில் சொத்து மட்டும் பட்டியல் போட்டு சொல்றாரு. இது 8 லட்சம், அது இதை விட அதிகமா போகுது, 4 மாநிலங்களில் உள்ளது மட்டும். அப்ப இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய திருக்கோயில்களுக்கான சொத்துக்களை பட்டியல் போட்டால், இப்போது வக்ஃபு சொத்துக்கள் எப்படி பட்டியல் போடப்பட்டு ஒரு பட்டியலின் கீழ் ஒரு ஃபிகராக, ஒரு நம்பராக சொல்லப்படுகிறதோ இவ்வளவு இருக்கு அப்படின்னு, இதுபோல அதையும் கணக்கிட்டால் அது எங்கேயோ போயிடும். அதுபோல தேவாலயங்களுக்கு இருப்பதை கணக்கிட்டால் அதுவும் போகும். ஒவ்வொரு சமயங்களுக்கும் இருக்கக்கூடிய சொத்துக்களை கணக்கிட்டு ஒரு நம்பருக்குள் சுருக்கினால் அது எவ்வளவு பெரிய சொத்து என்று இது போல சொல்ல முடியும். ஆனா அப்படி நம்ம சொல்றதில்லை, அப்படி சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா அது அந்தந்த மக்களின் பயன்பாட்டுக்காக, அந்தந்த மக்களுக்காக பல்வேறு காலகட்டங்களில் இனாமாகவும் வாய்மொழியாகவும் தனிப்பட்டவர் தன்னுடைய சொத்தையும் கொடுத்து சேர்ந்த சொத்துகள், யாரையோ வழிப்பறி செய்து பிடுங்கப்பட்ட சொத்துக்கள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் வக்பு வாரியத்திற்கென்று ஒரே ஒரு சென்ட் நிலம் கூட, ஒரு பிடி மண் கூட கிடையாது. நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களினுடைய வழிகாட்டுதலில், அவருடைய பரிந்துரையில இன்றைக்கு தமிழ்நாடு வக்பு வாரியத்தில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அங்கம். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நானும் ஒரு உறுப்பினர், வக்பு வாரியத்தில் ஒரு உறுப்பினர். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் உறுப்பினர் ஆகலாம். 12 சட்டமன்ற உறுப்பினர்களில் 12 உறுப்பினர்களில் வக்பு வாரிய உறுப்பினர்களில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறலாம் என்கிற அந்த விதியின் கீழ் இன்றைக்கு தமிழ்நாடு வக்பு வாரியத்தில் விடுதலை சிறுத்தைகளின் எம்எல்ஏ ஷானவாஸ் ஒரு மெம்பர், ஒரு உறுப்பினர். இந்த தமிழ்நாடு வக்பு வாரியத்திற்கு ஒரு பிடி மண்ணு சொந்தமான்னு கேட்டா கிடையாது. அப்ப அது யாருக்கு சொந்தம்? வக்ஃபு நிலங்கள் எல்லாம் அந்தந்த வக்ஃபுகளுக்கு சொந்தம். இந்த இடத்துல நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். திருவல்லிக்கேணி பகுதியில், ராயப்பேட்டை பகுதியில், சேப்பாக்கம் பகுதியில், இந்த பகுதியில் ஒரு வக்ஃபு நிலம் இருக்கிறது என்றால் அது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்திற்கு, அந்த பள்ளிவாசலுக்கு தான் அது சொந்தம். வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தம் கிடையாது. இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் அப்படி லட்சக்கணக்கான நிலங்கள் இருக்கிறது. அனைத்துக்கும் கண்காணிப்பாளர் தான் வக்ஃபு வாரியம். கண்காணிப்பு செய்வாங்க. இதெல்லாம் ஒழுங்கா பராமரிக்கிறாங்களா, இதுல ஒழுங்கா நிர்வாகம் நடக்குதா என்பதை கண்காணிக்கிற மட்டுமே. அதுவும் முஸ்லிம் முன்னேற்ற கழகம் போல, முஸ்லீம் லீக் போல, இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் அமைப்புகளை போல ஒரு அமைப்பு அல்ல வக்ஃபு வாரியம். அது இந்து அறநிலையத்துறையை போல அரசாங்கத்தினுடைய ஒரு பாடி, அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு. வக்ஃபு வாரிய உறுப்பினராக இப்ப நாங்க இருக்கோம்னா எங்களை நியமிச்சது யாருன்னா தலைவர் பரிந்துரை செய்தார். ஆனால் நியமித்தது யாரு? மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை செயலாளர், அரசு செயலாளர் தான் எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பார், நீங்க தான் வக்ஃபு வாரிய உறுப்பினர் அப்படின்னு. அப்ப பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, சிறுபான்மை நலத்துறை என்று தமிழ்நாடு அரசு ஒரு துறையை நடத்துகிறது அல்லவா, இந்த அறநிலையத்துறை மாதிரி. அது மாதிரி ஒரு துறை, அந்த துறையின் கீழ் முழுக்க முழுக்க அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு வாரியம் தான் வக்ஃபு வாரியம். அதுல தன்னிச்சையா எந்த முடிவும் எடுக்க முடியாது, அரசை மீறி எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஒவ்வொரு முடிவிலும் அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, அரசு தான் தலையிடும். அரசு கட்டி கொடுத்த கட்டிடத்தில் தான் வக்ஃபு வாரியம் இயங்குது. அரசு தான் நிதி கேட்டு அந்த நிதியை வைத்து தான் வக்ஃபு வாரியம் நிர்வாகம் செய்கிறது. எனவே
இந்துக்கள் சொத்தை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு, நாட்டாம செய்யறதுக்கு இந்த அறநிலைத்துறை வருது. இப்படி போய் முஸ்லீம் சொத்தை பண்ணுவியா, இப்படி போய் கிறிஸ்தவ சொத்தை பண்ணுவியான்னு கேட்கிறாங்களா, அதுவே பொய். முஸ்லிம் சொத்துக்களையும் அரசு தான் நிர்வகிக்கிறது. முஸ்லிம் பள்ளிவாசல்கள்ல ஒரு பிரச்சனை என்றால் வக்ஃப் வாரியம் போய் டைரக்ட் மேனேஜ்மெண்ட், பள்ளிவாசலையே அரசு தான் நிர்வகிக்குதுன்னு. அப்ப இப்படித்தான் ஒரு அரசு அங்கமான ஒரு நிறுவனத்தை, ஒரு அமைப்பை முழுக்க முழுக்க ஏதோ ஒரு சட்டவிரோத அமைப்பு போலவும், அவங்க நினைச்சா ஊர்ல யாரு சொத்தை வேணாலும் எடுத்துட்டு இது வக்ஃபு சொத்துன்னு சொல்லிட்டா அதுக்கு வேற அப்பீலே இல்லை என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். வக்ஃபு வாரியம் எடுத்த எத்தனை முடிவுகள் தீர்ப்பாயம் உறுதிப்படுத்தி இருக்கிறது, ட்ரிபியூனல். அப்படி தீர்ப்பாயம் உறுதிப்படுத்துறத கோர்ட் ஸ்டே கொடுத்திருக்கு. பல ஆயிரம் வழக்குகளை தமிழ்நாட்டில் காட்ட முடியும், இந்தியா முழுவதும் காட்ட முடியும். தீர்ப்பாயம் சொல்லிட்டா, வக்ஃப் போர்டு சொல்லிட்டா அப்பீலுக்கே போக முடியாது, சுப்ரீம் கோர்ட்டை தலையிட முடியாது, ஹைகோர்ட் தலையிட முடியாது என்று பொய்யை பரப்புகிறார்கள். உண்மை அல்ல. எத்தனை எத்தனை வழக்குகளை காரணமும் காட்ட முடியும். அப்போ நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்ட உட்பட்ட ஒரு அமைப்பு. அதனால அது ஏதோ ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட்டே மீறின ஒரு அமைப்பு போலவும், அவங்க சொன்னா சொல்லிட்டது போலவும், அதை மீற முடியாது போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு இடத்தை இதுதான் வக்ஃபு இடம்னு வக்ஃப் போர்டு சொல்லிட்டா அது ஒன்றும் செய்ய முடியாதான். அப்படி சொல்ல முடியுமா? யாராவது எந்த காலத்திலாவது எழுதி வைத்திருப்பார்கள். அந்த எழுதி வைத்த சொத்து அல்லது இனாமாக கொடுத்த சொத்து அல்லது வாய்மொழியாக கொடுத்து விட்டு போயிருப்பார். இன்னைக்கு மாதிரி டாக்குமெண்டேஷன் அப்ப கிடையாது, டிஜிட்டல் கிடையாது. வாய்மொழியா சொல்லுவாங்க, இந்த சொத்தை நான் இந்த பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறேன், இந்த சொத்தை இந்த கோயிலுக்கு கொடுக்கிறேன், இந்த சொத்தை என்னுடைய சொத்தை இந்த தேவாலயத்துக்கு கொடுக்கிறேன்னு அந்த காலத்தில் வாய்மொழியாக சொல்லியிருப்பார்கள். அப்படி வாய்மொழியாக சொல்லப்பட்டது பள்ளிவாசலுக்கு மட்டுமல்ல, திருக்கோயில்களுக்கும் உண்டு, தேவாலயங்களுக்கு உண்டு. அதை 100 ஆண்டுகளாக 200 ஆண்டுகளாக காலம் காலமாக அந்தந்த சமய மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாய்மொழியா தானே சொன்னாங்க, நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு போய் எடுக்க முடியுமா? எந்த சொத்தையும் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதுதான் வக்ஃப் பை யூசர். இன்றைக்கு அதை திருத்துகிறார்கள். வக்ஃப் பை யூசர் என்று சொல்லி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வக்ஃப் எல்லாம் இனி வக்ஃப் கிடையாது, அதை எடுத்துக்கொள்வோம் என்று சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அநீதி. அப்ப வாய்மொழியாக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது இருக்கிறது. இனாமாக கொடுக்கப்பட்ட சொத்து என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருக்கோயில்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவாலயங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இனாமா கொடுத்தது இல்லையா? அப்ப அதெல்லாம் இனாமா கொடுத்தது, அதனால போய் எடுத்துட முடியுமா? அது போலத்தான் ஒவ்வொரு சமயங்களுக்கும் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எதுவும் எடுக்கப்படவில்லை. அரசு புறம்போக்கு இடத்துல எல்லா வழிபாட்டு தலங்களும் இயங்குது. மயானம் இருக்குது, இடுகாடு இருக்கிறது, கபரிஸ்தான் என்கிற முஸ்லிம் அடக்கத்தலம் இருக்கிறது, கல்லறை இருக்கிறது, கிறிஸ்தவ கல்லறை நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அதுக்கு யாரும் உரிமை கோர மாட்டாங்க. அது அரசு பயன்பாட்டில் இருக்காம கிடக்கும் புறம்போக்கா. அந்த இடத்துல பல 100 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருக்கும். உடனே போய் இது உங்களுக்கு சொந்தமானதில் அரசு புறம்போக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துருது அரசு இல்ல. என்ன செய்து, பயன்பாட்டில் நீண்ட காலமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பட்டா போராடி 1 லட்சம் கொடுக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு. அதெல்லாம் எப்படி, யாருக்கு? அப்ப பயன்பாட்டில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த வாழிடத்தை உறுதி செய்து கொடுப்பதுதான் இது. இது போலத்தான் பயன்பாட்டில் நீண்ட காலமாக இருப்பதை உறுதி செய்து அரசு கொடுக்கிறது. இதுல என்ன பிரச்சனை? அதில் போய் கை வைக்கிறார்கள். அதுல எங்க கை வைக்கிறாங்க? வக்ஃபு சொத்துல மட்டும் கை வைக்கிறாங்க. அப்ப ஏன் வக்ஃபு சட்டத்தின் திருத்தத்தை எதிர்க்கிறோம் என்றால் இதற்குத்தான் எதிர்க்கிறோம். அதுல எதுலையுமே நீதம் இல்லை, எதுலையுமே லாஜிக் இல்லை. அல்லது மற்றவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு செஞ்சுட்டு உங்களுக்கு செய்யறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட வாதம் இல்லை. முழுக்க முழுக்க அநியாயமாக செய்கிறார்கள். அதுல ரொம்ப ஒரு அப்பட்டமான பித்தலாட்டம் என்னன்னா, இதுவரை இந்தியாவில் எந்த வக்ஃபு வாரியத்திலையும் இருக்கக்கூடிய சட்டத்தின்படி ஒரு பெண் கூட உறுப்பினராக முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால நாங்க சட்டத்தை திருத்தி கட்டாயம் 2 முஸ்லிம் பெண்கள் இதுல உறுப்பினராக முடியும் ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அப்பட்டமான பொய். இப்ப நாங்கள் பங்கேற்றிருக்கிற தமிழ்நாடு இந்த வக்ஃபு வாரியத்தில் கூட 2 உறுப்பினர்கள் இப்போது இருக்கிறார்கள். சென்னை மாமன்ற உறுப்பினர் ஃபாத்திமா முஸ்தபர், அவர் ஒரு உறுப்பினர், வக்ஃபு வாரிய உறுப்பினர், அவர் பெண் தான். அதுபோல IAS அதிகாரி, சிறுபான்மை நலத்துறையை சார்ந்த IAS அதிகாரி ஆசியா மரியம், அவர் ஒரு உறுப்பினர். 2 பெண் உறுப்பினர் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு ஒரு முற்போக்கு மாநிலம். எல்லா மாநிலத்துக்கும் வழிகாட்டக்கூடிய வகையில தமிழ்நாட்டில் வக்ஃபுக்கு அமைச்சராகவே முஸ்லிம் பெண் இருந்திருக்கிறார். தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தினுடைய தலைவராகவே முஸ்லிம் பெண் இருந்திருக்கிறார். தமிழ்நாடு
வக்ஃப் வாரியத்தினுடைய முதன்மை செயல் அலுவலர் என்கிற சிஇஓ பொறுப்பில் முஸ்லிம் பெண் இருக்கிறார். அப்ப பெண்களை தலைவராக, அமைச்சராக, சிஇஓவாக, இன்னைக்கு உறுப்பினராக வைத்து அழகு பார்க்கிற ஒரு நிலை இருக்கிறது வக்ஃப் வாரியத்தில். சட்டம் அனுமதிக்காம அதை செய்ய முடியுமா? சட்டத்தில் தடை இருந்தா இத்தனை பெண்கள் வந்து இதுல பங்கேற்க முடியுமா? அப்ப சட்டத்தில் தலையிடல, சட்டம் அனுமதிச்சிருக்குது. இருக்கிறாங்க, மெம்பரா இருக்கிறாங்க. இருக்கும் போதே இந்தியாவில் எங்கேயுமே இல்லை என்று ஒரு பொய்யை புழுகி அதனால நாங்க திருத்தம் கொண்டு வரோம் சொன்னா அது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு மீறல், எப்படிப்பட்ட தலையீடு! அப்படி முழுக்க முழுக்க வரிக்கு வரி இந்த வக்ஃப் சட்டத்தை உடைக்க முடியும். தலைவர் எழுச்சி தமிழர் நாடாளுமன்றத்தில் முழங்கினார். என்ன லாஜிக்கல செய்றீங்க? எந்த சமய பண்பாட்டில் போய் இப்படி தலையிட்டீங்க? ரொம்ப ஒரு முக்கியமா இப்போ கட்டாயமா 2 எம்பி இடம்பெறணும் இருக்குல்ல, 2 எம்எல்ஏ இடம்பெறணும் இருக்குல்ல. இப்ப என்ன இருக்குன்னா கட்டாயம் முஸ்லிம் எம்எல்ஏக்கள் இடம்பெறணும் இருக்குது, முஸ்லிம் எம்பிக்கள் இடம்பெறணும் இருக்கு உறுப்பினரா. இப்ப அந்த முஸ்லிமை தூக்கிடுறாங்க இந்த சட்ட திருத்தத்துல. இப்ப என்ன ஆயிடும்? எம்எல்ஏ வரலாம் 2 உறுப்பினர், எம்பி வரலாம் 2 உறுப்பினர். எம்எல்ஏ எம்பின்னா யாரு? யார் வேணாலும் வரலாம். இப்ப பிஜேபியில முஸ்லிம் எம்எல்ஏ கிடையாது, முஸ்லிம் எம்பி கிடையாது. அதாவது அவங்க கருத்தை ஏத்துக்கிட்டு, அவங்க கொள்கையை ஏத்துக்கிட்டு, அவங்க கட்சியில சேர்ந்தவங்களையே அவன் எம்எல்ஏ ஆக்க மாட்டான், எம்பி ஆக்க மாட்டான். அவன் அந்த எம்எல்ஏ எம்பி போய் இந்த கருத்தை பேச போறதில்ல, விடுதலை சிறுத்தைகள் அரசியலை பேச போறதில்ல, முஸ்லிம் அரசியலை பேச போறதில்ல. எந்த அரசியலை பேச போறாங்க? பிஜேபி அரசியலை தான் பேச போறாங்க. பிஜேபி அரசியலை பேசக்கூடியவர்களை கூட எம்எல்ஏ ஆக்காம, எம்பி ஆக்காம வச்சிருக்காங்க, அங்க இடம் இல்லை. அப்போ இந்த விதி இருந்தா அதுல பிஜேபி காரங்க வர முடியாது. அப்ப அந்த முஸ்லிமை தூக்கிட்டா எம்எல்ஏ வரலாம், எம்பி வரலாம். பிஜேபி எம்எல்ஏ எம்பி வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க உட்கார்ந்து வக்ஃப் வாரியத்துல என்ன செய்வாங்க? முஸ்லிம் நலன் சார்ந்த சட்டங்களை இயற்றுவார்களா? முஸ்லிம் நலன் சார்ந்த தீர்மானத்தை எடுப்பார்களா? நீங்க நல்லா பாருங்க, தமிழ்நாட்டில் இந்து அறநிலைத்துறைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு திருக்கோயிலுக்கு நர்கீஸ் கான் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து, அவர் பேர் நர்கீஸ் கான், அவரை நியமிச்சதற்காக ஹெச் ராஜா என்ன சொன்னாரு? நர்கீஸ் கானை எப்படி கோயில நியமிக்கலாம் கேட்டார். வணிக நிறுவனங்கள் இருக்கிறது, திருக்கோயில்களை சுற்றி கடைகள் இருக்கிறது, அந்த கடைகள்ல கூட இந்துக்கு தான் கொடுக்கணும், அங்க முஸ்லிம் கடை கூட வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய கட்சி பாஜக. ஆனா அதாவது வணிக நிறுவனம் வாடகை கேட்டவங்க இருக்க போறாங்க. அவர் இந்துவா இருந்தா என்ன, கிறிஸ்தவரா இருந்தா, முஸ்லீமா இருந்தா, பள்ளிவாசல் வளாகத்துல இந்துக்கள் கடை நடத்துகிறார்கள், கிறிஸ்தவ வளாகத்தில் கடை நடத்துகிறார்கள். இது நம்ம அப்ப திருக்கோயில் வளாகத்துல இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் யாரு கடையை நடத்துறாங்களோ, யாரு வணிக நிறுவனத்தை நடத்துறாங்களோ, யார் வாடகை கொடுக்கறாங்களோ அவங்க வந்து நடத்த போறாங்க. கோயில் அதை அனுமதிக்க போகுது. இதுல கூட முஸ்லீம் கடை இருக்கக்கூடாது, கிறிஸ்தவ கடை இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாசிஸ்ட்ல எக்ஸ்ட்ரீம் போன பிஜேபி வக்ஃப் வாரியத்துல யார் வேணாலும் வரலான்னு திருத்தினா அது எவ்வளவு பெரிய அநீதி. அப்போ ஒரு சமய நடவடிக்கைகளுக்குள் தலையிடுவது என்பது இதுதான். வக்ஃப் வாரியம் என்பது வெறும் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் நடத்துற, பராமரிக்கிற ஒரு அமைப்பு அல்ல. அது பள்ளிவாசல்களை, தர்காக்களை நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு. அந்த நிர்வாகத்துக்குள்ள மற்ற சமய நம்பிக்கை உள்ளவர்களை புகுத்தினால் அது அநீதி. அல்லது வேற எங்கேயாவது புகுத்திட்டு பாருங்க, கோயில்ல முஸ்லீம் இருக்கிறாரு, கோயில் நிர்வாகத்துக்குள்ள முஸ்லீம் இருக்கிறாரு, தேவாலய நிறுவனத்துக்குள்ள இந்து இருக்கிறாரு, அதனால வக்ஃப் வாரியத்துக்குள்ள ஒரு இந்து வரதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா கூட சரி, லாஜிக், ஒரு சமய சார்பற்ற அரசு எல்லாருக்கும் ஒரு சட்டத்தை பின்பற்ற சொல்லுதுன்னு சொல்லி லாஜிக்கா அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இதுல என்ன லாஜிக் இருக்கு? எனவே எங்க நடந்தாலும் அதுல பாதிக்கப்பட்ட தரப்பின் நியாயங்களை பார்த்து போராடுகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்றத்திலும், சட்டமன்றத்திலும், மக்கள் மன்றத்திலும் தன் குரலை இன்றைக்கு வலிமை பதிவு செய்து எல்லா கட்சிகளுக்கும் வழிகாட்டக்கூடிய வகையில், மீண்டும் நான் இதை சொல்றேன், இப்படிப்பட்ட போராட்டத்தை எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய வகையில், தலித் பிரச்சனை வந்தாதான் விசிக போராடும் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தலித் பிரச்சனைக்கு நாங்க மட்டும் தான் போராடும், அது வேற. ஆனால் பாதிக்கப்பட்டாலும் விசிக போராடும் என்பதை இன்றைக்கு மீண்டும் மீண்டும் தலைவர் எழுச்சி தமிழர் நிரூபித்திருக்கிறார். அவருடைய குரல் என்றைக்கும் ஓய்ந்ததில்லை, அவருடைய குரல் என்றைக்கும் தோல்வியுற்றதில்லை, வெற்றி பெற்றிருக்கிறது, களத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். எனவே இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் வெல்வோம் வெல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷா நவாஸ். அடுத்ததாக தலைவர் பேசுவதற்கு முன்பாக தம்பி வெங்கடேசன் அவர்கள், பகுதி செயலாளர் அவர்கள் நன்றி உரையாற்றுவார். இரவு பகலாக இங்கு பாடுபட்டவர், அவரோடு வட்ட செயலாளர் மகேஷ், பச்சை போன்றவர்களெல்லாம் இங்கே இரவு பகலாக பாடுபட்டவர். அவர்களுக்கு எல்லாம் சேர்த்து வெங்கடேசன் அவர்கள் இப்பொழுது நன்றி உரையாற்றுவார். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமதை மார்க்ஸ் அவர்களின்
கருத்தியல் ஆயுதம் எழுச்சி தமிழர் மக்கள் முதல்வர் எங்கள் அண்ணன் அவர் தலைமையில் இன்று மாபெரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்துள்ள சென்னை மாவட்டம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாநில, மாவட்ட, மண்டல, பகுதி, வட்ட, முகாம் நிர்வாகிகள் அனைவரையும் இந்த நேரத்தில் நான் சார்ந்திருக்கும் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி, மைய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் நன்றியை சொல்லி, தடை தடை என்று சொல்லும் போதெல்லாம் அதை உடை உடை என்று சொல்லும் தலைவர் திருமாவின் சிறுத்தைகள் படை என்று சொல்லி அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம். பாசிச கும்பலே, பிஜேபி கும்பலே, இதோ இந்த கூட்டத்தை பார். இந்த நேரம் தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும்